தேர்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேல்யூ கிளாரிஃபிகேஷன் த்ரூ கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற போது என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ட்ரிப்ஸு, கிளப் ஆக்டிவிட்டீஸ். ஃபீல்டு ட்ரிப்ஸில் என்னென்ன இருக்குது? இன்ட்ராக்டிவ் லேர்னிங், access to different environments, social interaction, socio-economic growth, erases classroom boredom. இது எல்லாமே ஃபீல்டு ட்ரிப்ஸில் வருது. அதே மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸ் என்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். Students realize the value of unity. Students develop social skills. Students become more confident and independent. இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம என்னென்னு பார்ப்போம். இன்ட்ராக்டிவ் லேர்னிங் அப்படின்னும் போது ஒரே மாதிரி நம்ம முன்னாடினா ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் கேட்பாங்க, அதோடு இருக்கும். ரெண்டு பேரும் கலந்துரையாட மாட்டாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராக்டிவ் லேர்னிங்கை நீங்கள் கொண்டு வரணும். இட் இஸ் ஸோ மச் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ cow is when you see it in front of you and you are able to touch it as opposed to reading about a cow in a book. Field trips allow students to interact with what they are learning. The experience goes beyond reading or concept in a textbook as children are able to participate in it physically. அப்போது குழந்தைங்க வந்து கிளாஸில் டீச்சர்ஸோடு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அதே மாதிரியே அவங்க ஒரு மாடை பற்றி படிக்கிறாங்க, பசு மாடை பற்றி படிக்கிறாங்க. அதுக்கு ஹம்ப் இருக்குது, அதுக்கு வால் இருக்குது, அதுக்கு கொம்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த மாடை காமிச்சு நம்ம நடத்தும் போது அந்த மாடை தொட்டு பார்ப்பாங்க. அதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த புக்கில் படிக்கிறத விட அந்த ஃபீல்ட் ட்ரிப்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்க அந்த ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, கவ்வோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நடக்குது, என்ன சாப்பிடுது, இது எல்லாமே. இந்த அனுபவங்கள் வந்து நம்மளுடைய புத்தகத்தையும் தாண்டி நம்ம படிக்கிற அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கும். அப்போ அவங்க ஃபிசிக்கலாக நிறையா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதே மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த ஃபீல்டு ட்ரிப்புக்கு ஆக்சஸ் டு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ஒரே என்விரான்மெண்ட்டை மாடையே திருப்பி கூட்டிகிட்டு போய்கிட்டு காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இதையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்த நம்ம காமிக்கணும். அதாவது ஃபீல்டு ட்ரிப்ஸ் அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட் ஆக்சஸ் டு டூல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் தட் தே otherwise wouldn't have contact within the four walls of their schools. ஒரு கிளாஸ் ரூமில் 4 செவருக்கு நடுவில் மட்டும் இருந்து அவங்க கற்றுக்கிறதை காட்டிலும் நம்ம வேறு இடத்துக்கு வேறு சூழ்நிலைக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது அவங்க அதிகப்படியாக கற்றுக்குவாங்க. Students can be taken to see historical artifacts or even an underwater ecosystem and an aquarium on field trips. Each experience solidifies learning and supports key academic theories. இந்த குழந்தைங்கள நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்க கலைகளை கற்றுக் கொடுக்கலாம். இல்லை தண்ணீருக்கு அடியில் போய் அங்கே என்ன நடக்குது, அதாவது ஒரு அக்வாரியம்குள்ளே மீன்கள் எப்படி போகுது, எப்படி சுவாசிக்குது, இதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபீல்டு ட்ரிப் தான் நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கான அனுபவங்கள் வேறுபட்டு இருக்கும். அவங்க கற்றலில் அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியும், எழுத முடியும். அதனால் நல்லா வந்து அகாடமிக்கில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணவும் முடியும். இதெல்லாம் வந்து கல்வி கற்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன். லீவிங் த கிளாஸ் ரூம் ஃபார் அ ஃபீல்டு ட்ரிப் பிளேசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட். வாட் அ ஃபீல்டு ட்ரிப் ஆல்சோ டஸ் இட் fosters a sense of teamwork and community among the students as they experience a new environment together. அப்போ நம்ம வகுப்பறையை விட்டு நம்ம வெளியே போய் மற்ற இடங்களை பார்க்கும்போது, மற்ற சமூக சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது, சுற்றுப்புறத்தை நம்ம பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மற்றவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யணும், பேசணும், எல்லாரோடையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இந்த அனுபவங்களையும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்கள பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, மற்றவங்களோட கலந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். சோஷியோ எக்கனாமிக் growth. அப்போ கோயிங் ஆன் அ ஃபீல்ட் ட்ரிப் enhances their critical thinking skills and gives students a chance to think about a topic or a theme from a different perspective. ஒரு ஃபீல்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய திங்கிங் வந்து பயங்கரமாக இருக்கும். யோசனைகள் நிறையா இருக்கும். ஆஹா, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி நம்ம கொண்டு வந்திருக்கலாமே, இந்த மாதிரி நம்ம கலையாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கும்போது அதில் இன்னும் மேம்படுத்துது குழந்தைங்களுடைய
திங்கிங் ஸ்கில்ஸை மேம்படுத்துது. அதே மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிது, நிறைய டாப்பிக்கை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லை ஒரு தீம் எடுத்து அதில் என்ன டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்குது. செவரல் சில்ட்ரன் டோன்ட் கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த டிப்பிக்கல் ஃபீல்டு ட்ரிப் லொக்கேஷன்ஸ் வித் தியர் ஃபேமிலிஸ். பல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வீட்டில் இருந்து கிடைக்கிறதில்ல. அவங்க பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவங்க அதற்கு பயப்படவும் செய்கிறாங்க. சில செலவுக்கு அவங்களால செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எக்கனாமிக்காக அவங்க வந்து புவராக இருக்கிறதுனால அவங்களால கூட்டிகிட்டும் போக முடியாதனால சூழ்நிலைகள் இருக்கும்போது ஸ்கூல்ஸ் அதை கண்டக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். ஸ்கூல் ட்ரிப் கிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் த சான்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் நியூ வென்யூஸ். ஸோ ஒரு ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னா, புதிய புதிய இடங்களுக்கு போகிறத அவங்க அந்த அனுபவங்களை அழகாக கற்றுக் கொடுக்குது. ஸோ அவங்க ஃப்யூச்சரில் எங்கே போனாலும் தைரியமாக போவாங்க. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேசஸ் கிளாஸ் ரூம் போர்டும். கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்த போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் தான் அப்படியே இதையே படிச்சுட்டு இருக்குது கேட்குறது அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து இதே நீக்குது, அழிக்குது. இட் இஸ் காமன் நாலேஜ் தட் சில்ட்ரன் ஆர் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் அண்ட் போர்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, இது எல்லாருக்கும் பொதுவான அறிவு தான். குழந்தைகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு சில நேரம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. வெளியில் அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, இல்லை போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில டாபிக்ஸும் அந்த மாதிரி ஒரு மாதிரி போகும் சில இதெல்லாம். அதனால ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் பில்ட் இன் சில்ட்ரன் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபன். இந்த மாதிரி ஸ்கூல் ட்ரிப்ஸ் நம்ம பிளான் பண்ணோம், இல்லை நம்ம ஸ்கூல் ட்ரிப்ஸ் போகும்போதே நம்ம வந்து பயங்கர எக்ஸைட்டட், ஆஹா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், என்ன மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாம், இப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு இதுலேயும் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க. இட் கிவ்ஸ் தெம் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. In essence, field trips erase the boredom that is associated with classroom lectures. அது மாதிரி குழந்தைங்க முன்னேறி செல்றதுக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இது சமயத்தில் ஃபீல்டு ட்ரிப் நம்ம போகும்போது கண்டிப்பாக கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த போரான சிச்சுவேஷன் அது கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சு போயிடும். கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ்லேருந்தும் அவங்க விடுபடுவாங்க. அப்படி செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளப் ஆக்டிவிட்டீஸ்ன்னும் போது இந்த கிளப்பு அந்த கிளப்புன்னு எல்லா கிளப்பும் நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கும். அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதற்காக அதை ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன? கிளப்ஸ் அட் ஸ்கூல்ஸ் என்ஹான்ஸ் லேர்னிங் த்ரூ இன்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்கஷன். ஸ்கூல்ஸில் இந்த கிளப்ஸ் எல்லாம் வைக்கிறது என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கற்றலை மேம்படுத்தும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரை கலந்துரையாடுறதுக்கு, அதே மாதிரி பேசுகிறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் உதவுது. எவ்ரி ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை த கிளப் வில் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கல்டிவேட் அ டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு நம்ம ஆக்டிவிட்டி நம்ம கண்டக்ட் பண்ணும் போதும் அந்த கிளப் மூலமாக குழந்தைகளை அதை உற்சாகப்படுத்துது. எதுக்காக அப்படின்னா, வாழ்க்கையினுடைய வெவ்வேறு நிலைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது உதவி செய்யுது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளப் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு முக்கியத்துவம் என்ன? கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஏன் தேவைப்படுது? பிகாஸ் ஆஃப் த பிலவ் ரீசன்ஸ். என்னென்ன ரீசன்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் கற்றுக்கிறதன் மூலியமாக அது வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஒன் ஆஃப் தெம் கேன் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். தே கெயின் நியூ இன்சைட்ஸ் அண்ட் ஆல்சோ லேர்ன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேல்யூவிங் அனதர் பர்சன்ஸ் வியூ பாயிண்ட். அதே மாதிரி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட இருந்து அவங்க வேறு மாதிரி செய்வாங்க, இவங்க வேறு மாதிரி செய்வாங்க. அப்போ எது ஈஸி அதை கற்றுக்குவாங்க. இப்போ ஒருத்தருக்குரிய நாலேஜ் இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் மூலயமா கற்றுக்குறாங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய வியூ பாயிண்ட்டை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடாமல் அந்த வியூ பாயிண்ட்டை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது நல்லா இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நல்லா இல்லைன்னா அதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைங்க அங்கே கற்றுக்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் யூனிட்டி. அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறதையும் குழந்தைங்க இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் மூலமா கற்றுக்குவாங்க. அதுலேயும் சின்ன சின்ன கம்யூனிட்டிஸாக இருக்கிறவங்கலாம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க, கற்றுக்குவாங்க. லைக் டான்ஸு, மியூசிக்கு, சயின்ஸு, ஆர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கூட அவங்க கற்றுக்க முடியும். இதுலேயும் ஒற்றுமையாகவும் அவங்க ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ அதுலேயும் யூனிட்டி அப்படிங்கிறத அவங்களால காமிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் சோஷியல் ஸ்கில்ஸும் வருது. மற்றவங்கள மீட் பண்ண முடியுது, அவங்கள கூட பேச முடியுது, அவங்க கூட வேலை செய்ய முடியுது. அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸு, அதே மாதிரி ஒருத்தருக்கும் வேறு சூழ்நிலைகள் இருக்குது, வாழ்கிற சூழ்நிலைகள் என்ன தான் இருந்தாலும் எல்லாரோடையும் கலந்து அவங்க வேலை செய்கிறதுக்கான ஒரு இடமாக அது மாறுது இந்த கிளப்ஸ் மூலயமா. ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்ட்.
மாணாக்கர்கள் மத்தியில் நிறைய தன்னம்பிக்கையும் அதே மாதிரி சுதந்திரமாக தன்னுடைய வேலைகளை தன்னிச்சையாக செய்கிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. அதுக்கும் லீடர்ஷிப் ரோல்ஸு தன்னை ஒரு தலைவராக அவங்க கொண்டு வரதுக்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய திறன்களை காமிக்கிறதுக்காகவும் கூட இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பங்கு வகிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்கூல் அப்ரோச். எல்லாருமே சேர்ந்து ஹோல் ஸ்கூல் அப்ரோச் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் கம்யூனிட்டி. யார் ஸ்கூல் மெம்பர்ஸில் இருப்பா? ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருப்பாங்க, யார் ஸ்கூல் ஓனரோ அவங்க இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த எல்லாருக்குமான பங்கு என்ன? Feel responsible and play an active role in inculcating values and works all across all the areas of social life. இவங்க எல்லாரும் ஒன்றை இணைந்து தன்னுடைய பொறுப்பாக அதை நினைச்சு வேல்யூஸை அவங்க அங்கே பதிக்கணும், குழந்தைகள் மத்தியில் பதிக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தரும் ஒரு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஒர்க்ஸ் அக்ராஸ் ஆல் ஏரியாஸ், எல்லா ஏரியாஸும். ஓகே, இந்த ஏரியாவில் மட்டும் நீ டிசிப்ளின்டாக இரு, அங்கே நீ எப்படி வேணாலும் இரு, அப்படி கிடையாது. எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். It implicitly acknowledges that learning occurs not only through the formal curriculum but also through daily experience of life in the school and beyond. அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் ஃபார்மலாக இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாத்திரம் ஒரு பெரிய இதாக இருக்காது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களில் கொண்டு வரணும். அது ஸ்கூலோட கடமை. அது ஸ்கூலுக்கும் போய் அவங்க ஸ்கூலை விட்டு போனாலும் அந்த வேல்யூஸோடு அவங்க வாழ்வாங்க. வேல்யூ எஜுகேஷன் இஸ் ஓவன் இன்டு த டோட்டாலிட்டி ஆஃப் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ். என்னென்ன எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the methods of teaching that are used by teachers. டீச்சர்ஸ் என்ன மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க, அது ஒரு நம்ம சொல்லித்தரும் போதே நம்ம ஹார்ஷாக சொல்லித்தராமல் சாஃப்டாக சொல்லித்தரது, இதிலெல்லாம் கூட நமக்கு வேல்யூஸுங்கிறது அமையுது. த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய். எவ்வளோ தூரம் நம்ம அவங்கள கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு அவங்கள என்ஜாய் பண்ண விட்டுறோம் அந்த கிளாஸில் அப்படிங்கிறதும் இருக்குது. த புக்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட். எந்த புக்ஸு, எந்த பாடங்கள், எந்த ஒரு இதை அவங்க வாசிக்கிறாங்க, அதை பொறுத்தும் அவங்களோட வேல்யூஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் ஃபேவர்ட் ஆர் நாட் ஃபேவர்ட். அவங்களுக்கு ஓகே அந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது என்னால் இந்த லாங் ஜம்ப்லாம் குதிக்க முடியாது, அது ஃபேவர்டாக இருக்காது அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு இது ஈஸி செஸ் கேம் அந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம கண்டக்ட் பண்ணணும். The methods of evaluation, promotion and the way the teachers are treated. மாதிரி ஒரு பேப்பரை கரெக்ட் பண்ணுறோம், அதில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், ப்ரொமோஷன் கொடுக்குறோம், அதில் எப்படி இருக்குது, டீச்சர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதிலெல்லாம் கூட இருக்குது. The manner in which events are celebrated. எந்த மாதிரியான முறைகளை நம்ம கொண்டு போய் நம்ம ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம், அதை செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. The kind of management, எப்படி நம்ம நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. த வே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் மானிட்டர்ட் எக்ஸெட்ரா. மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்கெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் கண்காணிக்கிறாங்க. த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் இஸ் சர்சார்ஜ்ட் வித் பாசிட்டிவ் வேல்யூஸ். அந்த பள்ளிக்கூட ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டோடு அது போகும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இன் ஹோல் ஸ்கூல் அப்ரோச் இஸ் எஸ்டாப்ளிஷிங் அ பாசிட்டிவ் ஸ்கூல் கிளைமேட் விச் ரெக்வயர்ஸ் அ கலெக்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஃப்ரம் த என்டையர் ஸ்கூல் கம்யூனிட்டி. அப்போ நம்மளுடைய ஸ்கூல் நல்லா பாசிட்டிவாக போகுது, சூப்பராக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய எல்லாருடைய பங்குமாக இருக்கும். எல்லாருடைய ஒற்றுமையாக கலந்து அவங்க செயல்படும்போது, ஒன்றாக செயல்படும்போது கண்டிப்பாக அந்த ஸ்கூல் என்னவாக மாறும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூலாக இருக்கும் அப்படின்னு. எவ்ரி டீச்சர் இஸ் அ டீச்சர் ஆஃப் வேல்யூஸ். ஒவ்வொரு ஆசிரியருமே ஒரு வேல்யூ தான் அவங்களுக்கு. இந்த ஆசிரியர்கிட்டேருந்து இந்த மதிப்பை அவங்க கற்றுக்கலாம், இந்த அரண்களை அவங்க கற்றுக்கலாம். அப்போ ஒவ்வொரு டீச்சருமே அந்த வேல்யூஸோட ஒரு டீச்சர் தான். Teacher create an environment for students where those values become vibrant. அதே மாதிரி ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வைப்ரண்ட்டாக வேலை செய்யணும். அப்போ அந்த குழந்தைகள் அந்த சூழ்நிலையில் அந்த மாணாக்கர்கள் கண்டிப்பாக அதை கற்றுக்குவாங்க. Teachers' role is to put the child on the right path, not by imposing but by watching, suggesting and helping.
அப்போ ஒரு ஆசிரியரோட பங்கு என்ன, ஒரு குழந்தைய ஒரு சரியான பாதையில் நடத்தணும் அப்படிங்கிறது எப்படி அவங்கள கண்காணிக்கிறதன் மூலியமாக, அவங்களுக்கு இப்படி செய்யாதப்பா இப்படி செய்கின்ற ஒரு கருத்துக்களை கொடுக்கறது மூலிமா, ஒரு உதவி செய்கிறதன் மூலியமாக தான் நம்மளால் இதை கொண்டு வர முடியும். Each unit of study in the textbook for different subjects is related to value concerns there through exercises, examples and questions as far as possible. ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு யூனிட்டை நம்ம நடத்துகிறோம், ஒரு யூனிட் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து வேல்யூஸுங்கிறத நம்ம அங்கே கொடுக்கணும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அதில் தான் ஹானஸ்டிலாம் போட்டு அந்த வேல்யூஸை நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வைக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களால அதை எக்ஸசைஸ் பண்ண முடியும், பழகிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரணும். வேல்யூஸ் ஃபில் த ஃபார்மல் கரிக்குலம் as well as hidden curriculum and the பெடகாஜிக்கல் அப்ரோச். அந்த வேல்யூஸுங்கிறது நம்ம ஃபார்மலாக இதுதான்ப்பா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த கரிக்குலமை நீங்கள் நடத்தணும், இந்த சப்ஜெக்ட்டு, இந்த கண்டென்ட்டு, இந்த டாப்பிக்கு, இந்த யூனிட்டு இப்படின்னு எல்லாத்தையும் அந்த அகாடமிக் இயருக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது அதுலேயும் நம்ம வேல்யூஸை வந்து சொல்லி கொடுக்கணும். அது நம்ம டீச்சிங் அப்ரோச்லேயும் அது கொண்டு வரணும் அப்படிங்க. ஃபேக்டர்ஸ் எசென்ஷியல் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் ஹோல் ஸ்கூல் அப்ரோச். ஹோல் ஸ்கூல் அப்ரோச்சுக்கு நம்ம என்ன சில ஃபேக்டர்ஸை வந்து கொண்டு வந்தால் அது வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் சர்டன் பெடகாஜிக்கல் ஸ்கில் as teachers are required to integrate the relevant values in their lessons in different subjects and or in other activities like outside the classroom. ஆசிரியர்கள் அவங்களுடைய சொல்லித்தரும்போது அவங்களுக்கு அந்த திறன்கள் எல்லாம் தேவைப்படுது ஆசிரியர்களுக்கு. அப்படி சொல்லித்தரும்போது அந்த வேல்யூஸ் அவங்க கற்றுக்குவாங்க. அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் மூலியமாகவும் அவங்க கொண்டு வருவாங்க. அதே போல் சப்ஜெக்ட்டுக்கு வெளியவும் கற்றுக்குவாங்க. அதாவது கிளாஸ் ரூமுக்கு வெளியவும் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது அந்த டீச்சர்ஸ் மூலமாக அவங்க அதை கற்றுக்குவாங்க. த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் பட் த டோட்டல் ஸ்கூல் கம்யூனிட்டி ஆர் கியர்ட் டுவர்ட்ஸ் வேல்யூ எஜுகேஷன். அப்போ முக்கியமாக நான் சப்ஜெக்ட் தான்ப்பா முக்கியம், படிப்பு தான் முக்கியம் அப்படின்றது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற எல்லா ஸ்கூல் கம்யூனிட்டியில் அந்த ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடுறது, அங்கே இன்னும் என்னென்ன நம்ம நடந்து போகும்போது ஒரு வேல்யூவை சொல்லித்தரது, நீங்கள் நீட்டாக நடந்து போங்க, அடிச்சுக்காதீங்க, பெல் அடித்தோடனே ஓடி போய் இடிச்சிட்டு விழுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது அவுட் சைட் த ஸ்கூல்ஸும் அதை அவுட் சைட் த கிளாஸ் ரூமும் அவங்க வந்து நடக்கணும். இன் சச் அன் அப்ரோச் சம் வேஸ் ஆஃப் knowing the impact of value education in terms of சில அப்ரோச்சஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், நல்லதாக பண்ணாங்க, நீட்டாக பெல் அடித்தோடனே ஓடாமல் நடந்து போனாங்க அப்படின்னும் போது அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஓகே சூப்பர், வெரி குட், கீப் இட் அப்னா அடுத்த நாள் அதே மாதிரியே பண்ணுவாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சால்விங் வேல்யூ டைலமாஸ். இப்போ ஐயோ இந்த மாதிரி பண்ணுறது தப்பாக கரெக்டாக அப்படின்னு அவங்க வந்து டைலமாவில் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு காமிக்கலாம், ஒரு தீர்வை காமிக்கலாம். எக்ஸிபிட்டிங் வேல்யூ பேஸ்ட் பிஹேவியர் எக்ஸெட்ரா இஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வேல்யூ பேஸ்டு பிஹேவியர் நடக்கைகள் வந்து நம்மளுடைய மோரல் கலந்ததாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வளர்க்கணும். அசம்ஷன் இன் த ஹோல் ஸ்கூல் அப்ரோச் அப்படின்னும் போது இட் இஸ் த இன்டகிரேஷன் of an individual concerned with society with his or her physical and ecological environment and the diversity within the culture. ஒரு தனி மனிதன் தன்னோட சமூகத்தோடு சேரும்போது அவன் ஃபிசிக்கலாகவோ இல்லை வந்து எக்காலஜிக்கலாகவோ அவனுடைய சுற்றுப்புற சூழல் வந்து வெவ்வேறு தரப்பு கல்ச்சரை வந்து அது கொண்டதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், கலந்து இருக்கணும், அவங்களுக்கோட ஒற்றுமையாக நம்ம ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். இட் இஸ் த இன்டகிரேஷன் அண்ட் ஹார்மனி வித்தின் செல்ஃப் அண்ட் அதர் அரௌண்ட். அது மாதிரி நம்மளுக்கு நாமளே வந்து சமாதானத்தோடையும் அதே போல் மற்ற சுற்றி உள்ள எல்லாரோடையும் நம்ம ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். இட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து எல்லா விதத்துலேயும் குழந்தைகள் மாணாக்கர்கள் வளர்ந்து வர்றதுக்கான ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் ஃபார்மல் கரிக்குலமில் நம்ம எப்பொழுதும் படிக்கிற சப்ஜெக்ட்ஸில் அதில் கொண்டு வரலாம், அதே மாதிரி ஹிடன் கரிக்குலம்லேயும் கொண்டு வரலாம், நம்ம நடத்துகிறதுலேயும் கொண்டு வரலாம், அதே மாதிரி ஹோல் சிஸ்டம்லேயும் நம்ம ஸ்கூல் சிஸ்டம்லேயும் நம்ம கொண்டு வரதுன்றது நமக்கு முக்கியம். அதுதான் ஹோல் ஸ்கூல் சிஸ்டம். அடுத்தது பெடகாஜி ஆஃப் வேல்யூஸ். பெடகாஜி ஆஃப் வேல்யூஸில் என்ன இருக்குது? பெடகாஜி ரெஃபர்ஸ் டு தி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங். எந்த மாதிரி நீங்கள் கலை அறிவியல் வைத்து நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது பெடகாஜி.
எந்த விதத்தில், த வே டீச்சர்ஸ் அக்கம்பனி லேர்னர்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் தேர் growth அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ எந்த வழியில் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம், கற்றுக்கிறாங்க, அவங்களோட எப்படி தொடர்பு கொள்கிறோம், அவங்களுக்கு இந்த வழியில் நம்ம சொல்லித்தரலாம், இந்த ஒரு ப்ராசஸை நம்ம வந்து கொண்டு போகலாம், அதற்கான வளர்ச்சி இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறது தான். பெடகாஜி ஆஃப் வேல்யூஸ், அதான் பெடகாஜி சப்ஜெக்ட். நம்ம மேக்ஸ் எப்படி டீச் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி டீச் பண்ணுறோம், சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் எப்படி டீச் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடு சொல்கிறது தானே பெடகாஜி. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பெடகாஜி ஆஃப் வேல்யூஸ் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் the conventional pedagogy because on the banking model of education which places greater emphasis on contents instead of the learner. அப்போ நம்ம pedagogy of valuesங்கிறது இதுக்குள்ள வேறுபட்டதாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பெடகாஜி மேக்ஸு, பெடகாஜி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம், ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சாதாரணமாக எப்பொழுதும் போல இருக்கிறது. ஆனால் அது கிடையாது. இது எதை வலியுறுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய நடக்கைகள். இது கண்டென்ட்டை பற்றி மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. The banking model of education focuses on the teacher as the principal source of the students' knowledge. அப்போ பேங்கிங் மாடல் எஜுகேஷன்னா என்னது? கண்டிப்பாக லேர்னர்ஸ் யார்? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருடைய அறிவுக்காக வெயிட் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கைக்கொள்வாங்க. அந்த பாடத்தை படிக்கணும், இந்த புக்கை படி, இதில் இருக்குது, இந்த மேக்ஸை போடு அப்படின்றது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்டி வெசல்ஸ் இன்டு விச் நாலேஜ் மஸ்ட் பி போட. ஸ்டூடெண்ட்ஸுன்றவங்க ஒரு காலி பாத்திரம், அவங்களுக்குள்ளார நம்ம என்ன போடுறோம்? அறிவை வந்து ஊற்றுறாங்க அப்படின்னு. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மினிமல். அதே மாதிரி ஆசிரியரும் மாணாக்கர்களும் பேசிக்கிறது அப்படிங்கிறது அங்கே கொஞ்சமாக தான் நடக்குது. அட் த எண்ட் ஆஃப் த இயர் அண்ட் எக்ஸாமினேஷன் இஸ் set out to see how much knowledge the student has retained. கடைசியில் என்ன நடக்கும்? ஒரு பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அதில் தான் தெரியும் அந்த குழந்தைங்க நிறைய நாலேஜ், அறிவு வளர்ந்துருக்கு, நிறைய கற்றுருக்காங்க அப்படிங்கிறதும். இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதை நம்ம கொண்டு வருவோம். இதுதான் யூஸ்வலாக நடக்கிற கிளாஸில் நடக்கிறது. திஸ் கைண்ட் ஆஃப் மாடல் ப்ரொவைட்ஸ் மேஜர் அட்டென்ஷன் டு த டீச்சர் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அட் த ஃப்ரண்ட். அதே மாதிரி யாருக்கு இது மேஜரான ரோலு இல்லை கவனத்தை கொடுக்குது இந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீச்சர்ஸ்க்கு தான். ஏன்னா டீச்சர் தான் முன்னாடி நின்று நடத்துகிறாங்க, அவங்க தான் எல்லாமாகவும் இருக்கிறாங்க. The pedagogy for values on the other hand is grounded on the philosophy that children construct their own theories of how the world works, thought their minds are less developed than those of educated adults. அதே மாதிரி அந்த pedagogy of valuesங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தா அதில் ஃபிலாசபி, சில்ட்ரன் வந்து தானே தன்னோட தியரியை உருவாக்கிக்கிறாங்க. இது இப்படி தான்ப்பா இந்த உலகம் இயங்குது, இப்படி தான் நான் இது பண்ணணும் அப்படிங்கிறத தானாக வந்து கற்றுக்கிறாங்களே தவிர நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டீச்சிங் ஃபார் வேல்யூஸ் இஸ் நாட் லைக் டீச்சிங் எனி அதர் ஸ்கூல் சப்ஜெக்ட். இட் இஸ் அபவுட் டீச்சிங் த லேர்னர் ஹவ். ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறது தான் வந்து டீச்சிங்னு நம்ம சொல்கிறோம், பெடகாஜின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வேல்யூஸை டீச் பண்ணுற போது அது யூஷுவலான சப்ஜெக்டாக இருக்காது, ஸ்கூல் சப்ஜெக்டாக. அப்போ எப்படி நம்ம வந்து லேர்னருக்கு நம்ம கற்றுக்கணும், அவங்க எதை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி வாழணும், ஹவு த லேர்னர் ஷுட் பி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கணும். டு திங்க் அபவுட் சம்திங், ஏதாவது ஒன்றை பற்றி நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கணும், அதை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். டு ரிஃப்ளெக்ட் சம்திங். அதே மாதிரி அப்ரிஷியேட் ஒன்ஸ் ஓன் வேல்யூஸ் அண்ட் தோஸ் ஆஃப் அதர்ஸ். ஒருத்தவங்க ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை கூட சொல்கிறதுக்கு ஒருத்தவங்களால முடியாது. ஓகே நீங்கள் நல்லா பேசுனீங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் ஒருத்தரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களோட வேல்யூஸை நம்ம மதிக்க கற்றுக்கணும். டெவலப் பெட்டர் கம்யூனிகேஷன். மற்றவங்களோட பேசுகிறம்போது நம்ம எப்படி பேசணும், கோவப்படுத்தாமல் பேசணும், மற்றவங்கள புண்படுத்தாமல் பேசணும், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். கிரிட்டிக்கலி எவாலுவேட். ஒரு இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சோமா இல்லையா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பேசின பேச்சை வந்து கரெக்டாக பேசுகிறோமா இல்லை தப்பாக பேசிட்டோமா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணி பேசிட்டோமா, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பெட்டர் டெசிஷன் மேக்கிங் ஸோ தட் த கான்செப்ட் அல்டிமேட்லி ஃபைண்ட் தேர் வே டு இன்டு பிஹேவியர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவுகளை, தீர்மானங்களை எடுக்கிறவங்களாகவும் இருக்கணும், ஒரு நல்ல வழிகளை நம்ம வந்து உருவாக்குறவங்களாக இருக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் கூட நம்ம நிறையா முன்னேற்றி கொண்டு வரணும்.
Attitudes, values and skills cannot be developed by forcing students to memorize words and also not by impositions. Memorize இது ஓகே, நாட் மெமரிஸ், மெமரைஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸோ ஒரு வேல்யூஸோ இல்லை ஒரு ஸ்கில்ஸோ வந்து எதன் மூலியமாக நம்ம கொடுக்கக்கூடாது. நீ வந்து மனப்பாடம் பண்ண இந்த வார்த்தைகளை அதன் மூலியமாக நீ கற்றுக்குவ அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. இல்லை நீ இம்போசிஷன் எழுதிட்டு வா அதன் மூலியமாக நீ வந்து கற்றுக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம பனிஷ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ பனிஷ்மெண்ட்னால அந்த வேல்யூஸை அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதை எடுக்கக்கூடாது. Experiences and opportunities must be given to internalize such attitudes and values which can be sustained in the long run. அது மாதிரி அனுபவங்களும் வாய்ப்புகளும் நம்ம அதிக அளவில் கொடுக்கும்போது நம்மளுடைய வேல்யூஸோ ஆட்டிடியூட்ஸோ அந்த குழந்தைங்க மத்தியில் அதிகமாக வளரும். அதை கடைசி வரைக்கும் அவங்க பின்பற்றிக்குவாங்க. அந்த ஸ்கூலில் கற்றுக்கிறத அவங்க வாழ்க்கை முழுவதுமே பின்பற்றுவாங்க. It can be imbibed by experience the environmental law of love and kindness at school and home. அப்போ வந்து இது எல்லாம் அனுபவங்கள் வழியாக அவங்களுக்குள்ளே போகும். அப்போ அந்த சூழ்நிலை எப்படியாக மாறும்னா ஒரு அன்புள்ள ஒரு சாந்தமுள்ள ஒரு சூழ்நிலையாக மாறும். வீட்டிலையும் அவங்க அமைதல் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு நல்ல நடவடிக்கை, அன்பு காட்டுவாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் அதை செய்வாங்க. It can instill by studying the lives of people who are famous for their compassion. அப்போ கம்பேஷன் அது என்ன, ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னும்போது அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது தான் கம்பேஷன். அவங்களுக்காக அழுதுட்டு ஐயோ வலிக்குது அப்படி கிடையாது. அவங்கள போய் முதல்ல ரெஸ்க்யூ பண்ணி அவங்கள தேவைகளை சந்திக்கிறது. அப்போ அதில் யாரெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். It can be nurtured by exposing students to the sufferings of others and by learning to serve the needy and disadvantaged. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சிச்சுவேஷனை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் விமன் வராங்க, வயசானவங்க வராங்க, பஸ்ஸில் நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும்னு ஒரு வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நீடி பீப்புளுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத குழந்தைங்க வந்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதான். The pedagogical demand for such a kind of learning is thus to move away from the traditional banking model to an experiential and participatory model. இப்போ பெடகாஜிக்கல் மாடல்னால் டீச் தான் இல்லையா. அதை லேர்ன் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சருக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இதே ட்ரெடிஷ்னல் அந்த பேங்கிங் மாடலை விட்டுட்டு ஒரு அனுபவங்களுக்குள்ளாக பங்கேற்பாளர்களாக இவங்களை நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக அவங்க வேல்யூஸை கற்றுக்குவாங்க. இதில் என்னென்ன மாதிரி நம்ம நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ப்ளே. ஒரு ராஜாவாக நீ இரு, ஒரு ஏழையாக நீ இரு, ஒரு மந்திரியாக நீ இரு, அப்போ என்ன மாதிரி நீ இருப்ப அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸ்டோரி டெல்லிங், ஆனெக்டோட், அதே மாதிரி குரூப் சிங்கிங், கொஸ்டனிங் இதெல்லாம் கூட கொண்டு வரலாம். ரோல் பிளேஸ்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி டேக் ப்ளஷர் இன் பிளேயிங் த ரோல் ஆஃப் அதர் பர்சன்ஸ். திஸ் டெக்னிக் இஸ் பேசிக்கலி அ சோஷியோ ட்ராமா teaching. It provides an ideal setting for highlighting values. According to K.H. Hoover 1976, role play has the following advantages நிறைய இருக்காம். இப்போ ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு குழந்தைங்க மற்றவங்களோட ரோல், அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் போய் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க டீச்சராக விளையாடுவாங்க, ஒரு குச்சி வச்சுக்குவாங்க, டீச்சர் விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டீச்சரோட ரோலை இவங்க ப்ளே பண்ணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம நிறைய ரோல் ப்ளே கொடுக்கும்போது நிறைய பற்றி அவங்க கற்றுக்க முடியும், நிறைய வேல்யூஸ் அவங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிற. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எழுதிக்கலாம். வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, டிஸ்கஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க கலந்துரையாடுறதுக்கு, அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது. இதெல்லாமே ரோல் ப்ளேயில் வர ஒரு அட்வான்டேஜ். நீங்களாகவே ஒரு 2-3 பாயிண்ட்ஸை கூட நீங்கள் எழுதிக்கலாம். To live for a short while in the shadow of another person offers a significant opportunity for insight into another person's. ஒருத்தவங்க கூட வாழும்போது அவங்களோட நிழலில் நம்ம இருக்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதையும் நம்ம கற்றுக்க முடியும், வேல்யூஸை நம்ம கற்றுக்க முடியும். மற்ற பர்சனோட ஃபீலிங் என்ன, அவங்களுக்கு ஏன் அழுக வந்தது, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் நாளை சாப்பாடு இல்லையோ என்னமோ அப்படின்ற மாதிரி வரும். A simulation of reality may be superior to reality itself for instructional purposes. இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யார் மேலானவங்க, யார் கீழே, எப்படி நம்ம சொல்லித்தரது, இந்த ரியாலிட்டி என்ன, இதெல்லாம் கூட அவங்க கற்றுக்குவாங்க. The feelings often concealed in real life come forth during the role playing sessions. இதில் இந்த மாதிரியான உணர்வுகள் கூட ஒரு உண்மையான உலகத்தில், உண்மையான வாழ்க்கையில் கூட இது நடக்கலாம். ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது அந்த செஷன் மூலமா அவங்க நிறையா கற்றுக்க முடியும். இது மாதிரி நீங்கள் நிறையா எழுதிக்கோங்க.
அடுத்தது the procedure for role playing techniques is as follows. இதில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன, நம்ம இதான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அது எந்த சுச்சுவேஷனில் நடந்துச்சு, என்ன ரோலை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், என்னென்ன ரோல்ஸ் அங்கே இருக்குது, ப்ரீஃபிங் த ரோல் பிளேயர் அபவுட் சிச்சுவேஷன் அண்ட் ரோல்ஸ். அதே மாதிரி நீங்கள் நீ இந்த ரோல் ராஜானா நீ வந்து வில்லன்னா வில்லன் மாதிரியே இருக்கணும் கடைசி வரைக்கும், உன்னோட ரோல் அதுதான். நீ வந்து நல்லவனா நல்லவங்க மாதிரியே இருக்கணும், ஹீரோ அண்ட் வில்லன் மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி ரோல் பிளேயரோடைய சிச்சுவேஷன் என்ன, ரோல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். எனாக்ட்மெண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன், அப்போது அப்சர்வேஷன் அண்ட் அனாலிசிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, ஓகே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத அவங்க அனலைஸும் பண்ணுறாங்க. இதோட அந்த இது முடிஞ்சிச்சு, ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறது. அடுத்து ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்கிறதன் மூலியமாக ஸ்டோரிஸ் ஆன் த லைஃப் ஆஃப் கிரேட் மென் அண்ட் விமன், செயின்ஸ் அண்ட் ஹீரோஸ் with kindle the spirit of inquiry and promote higher ideals and understanding of human values. நம்மளோட கதை சொல்லுகிறது மூலயமா பெரிய பெரிய தலைவர்கள் மூலயமா, இல்லை ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சொல்கிறது, புனிதர்களுடைய வாழ்க்கைகள் இல்லை ஹீரோஸோட வாழ்க்கைகளில் நடந்ததெல்லாம் பற்றி நம்ம சொல்லும்போது குழந்தைங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அவங்கள மனித உரிமைகள் மனித மதிப்புகளை பற்றி அவங்க கற்றுக்கொள்வாங்க. ஸ்டோரி டெல்லிங் இஸ் போத் ஆர்ட் அஸ் வெல் அஸ் சயின்ஸ். அது ஒரு கலை மற்றும் இல்லை, அது ஒரு அறிவியலும் கூட. The main aim of storytelling is to elevate a man's spirit and to cultivate an inner vision that makes man finally realize his real life and inculcate certain values in life. ஒரு முக்கியமான குறிக்கோள் ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஒரு மனிதனுடைய ஒரு ஆவியை வந்து அது புதுப்பிக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம நிறையா அறிவடை பண்ணலாம், நிறைய புது புது விஷன்ஸ் அவங்களுக்கு வரும். ஃபைனலாக அவங்க இதுதான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வருவாங்க. இதுதான்ப்பா உண்மையான வாழ்க்கை, இதுதான் தன்னிலையே அறிந்து கொள்வது அப்படிங்கிறதுல அவங்க வருவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சில வேல்யூஸை அவங்க பயன்படுத்துவாங்க. ஸ்டோரிஸ் ஹாவ் ஆல்வேஸ் பீன் considered to be the best way to get across an important value based message. இந்த கதைகள் சொல்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு வழி, என்ன வேல்யூவை வந்து சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த மெசேஜ் போய் அவங்களுக்கு சேரும். மாரல் ஆஃப் த ஸ்டோரின் அட் த எண்ட் அதனால தான் எல்லாருமே கேட்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களும் கதை கேட்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இதனால தான் குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ளேயே நிறைய கதைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், மாரல் வேல்யூஸை நம்ம அதில் கொடுக்கணும். ஸ்டோரிஸ் ப்ரெசென்ட் அக்கௌண்ட்ஸ் of the personal view that people take of life, people, things and events. கதைகள் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதன் மூலயமா அவங்களோட பர்சனல் வியூ என்ன, நான் இது மாதிரி எனக்கு என்னுடைய கண்ணோட்டம் இதுதான், இதுதான் வாழ்க்கை, இந்த மக்கள் இப்படி தான், இந்த திங்ஸ் இப்படி தான், இந்த ஈவெண்ட் இப்படி தான், இது மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம வந்து சொல்கிறதுக்காக அதுக்கு உதவுது. These could be around us personal life experience or somebody else experience. அது தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுடைய அனுபவங்களாக இருக்கலாம். அது எய்தர் obtained first hand or by word or by mouth or drawn from the literature. அது அவங்களே சொல்கிறதாக இருக்கலாம், அவங்களுடைய சொந்த அனுபவத்தில், இல்லை மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்டு அதை சொல்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு புக்கில் எடுத்து அதை படித்து அதை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதா இருக்கலாம். These experiences serve the purpose of providing inspiration to people, especially to boost their spirits in times of stress and conflict and may give a new direction to the life of a person. அப்போ நமக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து என்னத்தை கொடுக்குது, நிறைய நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். இப்படி ஒரு ரோலா, இப்படி ஒரு இவங்களா, அவங்க வந்து முதுக காட்ட மாட்டாங்களா, நேராக நெஞ்சிலேயே வாங்கினாங்களா, அவ்வளோ பெரிய வீரரா இவர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதைகள் கேட்குறதன் மூலயமா நமக்கு வருது. புறங்காட்ட மாட்டாங்க, புறம் கூற மாட்டாங்க இதெல்லாம். அப்போ இவங்க அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இல்லாத அந்த ஃப்ரீயாக அவங்க வந்து வாழ முடியும். இந்த கதைகள் சொல்கிறதன் மூலயமா அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதும் அங்கே வரும். The emphasis has to be on drawing lessons directly and or indirectly appropriate to the age of the student. அது டைரெக்டாக அந்த கதை மூலயமா சொல்லலாம், இல்லை இன்டைரக்டாக கூட நம்ம சொல்லலாம். அது எந்த ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு அதை பொறுத்தும் இருக்குது. ஸ்டோரிஸ் அண்ட்
Examples of the lives of men of eminence can include the emphasis that greatness achieved is not sudden but through patience, perseverance and practices. கதைகளோ இல்லை நம்ம கொடுக்குற எடுத்துக்காட்டுகளோ நம்ம வாழ்க்கை மனிதன் வாழ்கிற அந்த வாழ்வு முறையோ எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் நமக்கு எது மூலியமாக நம்ம பெருசாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியம். அதில் பொறுமை, அதில் நம்ம எப்படி அப்படியே நம்ம இருக்கோம், அதில் என்ன மாதிரியான கற்றுக்குறோம், எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இது எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த நரேஷன் ஆஃப் சச் ஸ்டோரிஸ் ஆஃப் பை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கேன் பி மோஸ்ட் எஃபெக்டிவ் பர்டிகுலர்லி இந்த ஜூனியர் கிளாஸஸ். அந்த மாதிரி நீங்கள் நரேட் பண்ணி சொல்கிறீங்க, அது அந்த கதைகளை அப்படிங்கும் போது அது டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது குட்டி குழந்தையில கதை சொல்லு இதனால தான் இப்படி நினச்சா அப்படின்னு அவங்களே கூட அந்த கதையை முடிப்பாங்க. அட் த போஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் இட் இஸ் எசென்ஷியல் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் டைம் டு ஸ்டடி த லைவ்ஸ் ஆஃப் கிரேட் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபெய்த். எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் முடிச்சுட்டாங்க, அந்த கிளாஸஸ் முடிச்சுட்டாங்க அப்படின்னும் போது வளர்ந்து வர போகிற குழந்தைங்கள் இன்னும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்க படிக்கும் போது அவங்க நிறைய ரிலீஜியஸ் ஒரு மத தலைவர்களை பற்றி இல்லை மத போதகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய நம்பிக்கைகள் இதெல்லாம் கூட பற்றி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் த எக்ஸலண்ட். எல்லா நாடுகள்லேயுமே ஒரு தலைவர்களை பற்றி நம்ம சொல்லுவோம், குட்டி கதைகளோ அது ஒரு பெரிய இதாகவும் இருக்கும். இவங்க பயங்கரமான புரட்சியாளர் அப்படி இப்படி மாதிரி ஒரு பெண் புரட்சியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம சொல்லுவோம். வீரமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம். ஸ்டோரி டெல்லிங் இஸ் அ பவர்ஃபுல் டெக்னிக் ஆஸ் இட் லீவ்ஸ் அ பெரினியல் இம்ப்ரெஷன் ஆன் த மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அப்போ கதை சொல்லும் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது, அதனால தான் அந்த குட்டி கதையெல்லாம் அடிக்கடி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அது நல்லா குழந்தைங்க மைண்டில் போய் அது பதிஞ்சிரும். அது அடுத்தது அனெக்டோட்ஸ்னும் போது லைக் ஸ்டோரிஸ், அதுவும் ஒரு கதை மாதிரி தான். ப்ரெசென்ட் அ வெரைட்டி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் சர்டன் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். டிஃப்ரெண்ட் வேஸ் one could experience and understand things that are important in one's life. ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து சொல்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதில் என்ன அனுபவங்கள் இருந்தது, அதில் என்ன புரிதல் இருந்துச்சு, அது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. anecdotes are accounts of real life experiences. anecdotesங்கிறது என்னது, நம்மளுடைய நிஜ வாழ்க்கையினுடைய அனுபவங்களை குறித்தது. அதை நம்ம கொடுத்து அதில் நம்ம மனிதனுடைய ஃபீலிங்ஸ் என்ன எப்படி இருக்குது, அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்க. மனிதன் மழை பெஞ்சா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்காக என்ன மாதிரி அழுகிறாங்க, என்ன மாதிரியா அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய இதை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்கிறது. It could be an event which created a lasting impression on a person's mind, touched the core of heart, and may have brought about a shift in the course of life. அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அது ஒரு மனிதனுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு இதாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஷிஃப்ட், ஒரு வாழ்க்கையினுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, டேர்னிங் பாயிண்ட்டாக கூட அது இருக்கலாம். The anecdotes help in communicating the matter in a user-friendly manner. அந்த anecdotesங்கிறது நமக்கு எல்லாமே யாருனாலும் அதை பார்த்தா அது அந்த சிச்சுவேஷனை கொடுத்தா அதை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். Understanding the matter by making abstract, concrete and easily comprehensible. ஈஸியாக இதுதான்ப்பா அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் சின்னதாக சுருக்கி. அதுதான் மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் பீப்புள் டு ரிஃப்ளெக்ட். மக்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம். அவங்கள நம்ம இதற்கு எப்படி நீங்கள் பிரதிபலிப்பீங்க, எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லலாம். திங்க் டீப்லி அபவுட் த சிச்சுவேஷன் வருது அப்போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆழ்ந்த யோசனைகளுக்குள்ளாகவும் அவங்க போவாங்க. These also help in learning about different perspectives and choices and skills in dealing with conflicts. இந்த மாதிரி நம்ம கற்கும்போது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறுபட்ட ஒரு கருத்துகள் வரும். இதை நம்ம எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதையும் அவங்க அங்கே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு வரும்போது அதை டீல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடென்டிஃபையிங் வித் தோஸ் லிவிங் பை த வேல்யூஸ். யாரெல்லாம்
வந்து வேல்யூஸோட வாழ்கிறாங்க அவங்களையும் அவங்க கண்டறிய முடியும். ஈவெண்ட்ஸ் அண்ட் டே டு டே அன்றாட வாழ்க்கையிலையும் சில நிகழ்ச்சிகளையும் வைத்து அவங்களால கற்றுக்க முடியும். ப்ரொவைடிங் அ கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேரிட் சிச்சுவேஷன்ஸ். அது மாதிரி வேறு மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்படி வந்து புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருப்போம். இவோக்கிங் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்மளுடைய எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் நம்ம எப்படி காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. குரூப் சிங்கிங். அடுத்தது குரூப் சிங்கிங்னால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பாடுறாங்க இல்லையா, அதுதானே. அப்போ குரூப் signifies unity towards a common purpose or goal, cooperation, discipline, self-restraint and the spirit to accommodate. A group singing is important as values in the lyrics of the song remain in the consciousness of for a long time. இப்போ ஒன்றாக சேர்ந்து ஒரு 4-5 பேர் 10 பேர் சேர்ந்து பாடும்போது அவங்களுக்குள்ளே என்ன வருது, ஒரே நோக்கம், ஒன்றிணைந்து பாடணும். அது ஒருங்கிணைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒழுக்கம். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரே சீராக அவங்க போவாங்க. எப்படி அவங்கள தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பாட்டில் எது முக்கியமாக வேல்யூஸுங்கிறது ரொம்ப முக்கியம், மற்றவங்கள மதிக்கணுங்கிறது முக்கியம், அவங்களோட நம்ம சேர்ந்து இணைந்து போகணுங்கிறது முக்கியம். இது எல்லாமே நமக்கு நீண்ட நாள் அது வந்து அப்படியே இருக்கும் இந்த குரூப் சிங்கிங்லாம் கொடுக்கும்போது. செலெக்ஷன் ஆஃப் சாங் இஸ் இம்பார்ட்டன்ட். தீஸ் குட் பி சோசன் டு ரிஃப்ளெக்ட் தோ குட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் ஆஃப் சாக்ரிஃபைஸிங். பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரியான பாடல்களை தெரிந்தெடுக்கிறீங்க அதுன்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து தாட்ஸ் இருக்கா, யோசனைகள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ யார் தியாகம் செய்தவங்களை பற்றி நம்ம பாடலாம், அப்போ அந்த வேல்யூஸ் அவங்க கற்றுக்குவாங்க. நேச்சரை பற்றின லவ், அப்போ அவங்க வந்து குப்பை போட மாட்டாங்க. இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்ம பாடல்களில் தேர்ந்தெடுக்கணும். அதில் யூனிவர்சல் லவ், மதர்லேண்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் ஒன்ஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் அதர்ஸ் ஹெரிட்டேஜ் கல்ச்சர். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும், இது எல்லாமே வருது. குரூப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங் மெனி வேல்யூஸ் கன்கரண்ட்லி. ஒரே சமயத்தில் நிறைய அரண்களை, நீதியை இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸில். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் ஆஃப் எதெல்லாம் வளர்க்கலாம், ஒரு அடிப்படையாக தேவை ஒரு மனிதனுக்கு அப்படிங்கும்போது அன்பு அப்படிங்கிறது தேவை. டாலரன்ஸ், கோஆப்ரேஷன், பீஸ்ஃபுல் கோஎஸ்டன்ஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே இல்லையா. ஸோ அடிப்படையாக இதெல்லாம் கொண்டவர்களாக இருக்கணும். பை ஒர்க்கிங் இன் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த வேல்யூ of each other's sincere efforts, the joy of doing one's best for the good of the whole group. அப்போ ஒரு குரூப்பில் இருக்காங்க, எல்லாரும் ஒன்றாக வேலை செய்கிறாங்க, ஒருத்தருடைய எஃபர்ட்டை இன்னொருத்தர் மதிக்கிறாங்க, அதில் சந்தோஷப்படுறாங்க. யாருக்காவது ஒன்று தெரியலன்னா அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்லிக் கொடுத்து அந்த ஹோல் குரூப்பும் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகணும், நல்லா ப்ரைஸ் வாங்கணும், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் அவங்க எடுக்கிறாங்க. இதன் மூலயமா வேல்யூஸ் அவங்க கற்றுக்குறாங்க. இதில் ரோல் ப்ளே கொடுக்கலாம், கேம்ஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ், குரூப் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாமே ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நம்மளும் அதெல்லாம் செஞ்சோம். ஆர் பார்ட் ஆஃப் குரூப் ஆக்டிவிட்டீஸ் தட் could be used in the teaching subject as well. இதை குரூப் ஆக்டிவிட்டீஸாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் டீச் பண்ணும்போது கூட இந்த ஆக்டிவிட்டீஸை கொடுத்து இந்த குழந்தைங்களை நம்ம செய்ய வைக்கலாம். The manner in which such activities are மீனிங்ஃபுல்லி ஆர்கனைஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காமல் அது அர்த்தமுள்ள ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது கொஸ்டனிங் அப்படிங்கும்போது இஸ் அ ஒன் of the commonly used techniques in traditional classroom teaching to test knowledge and grasp of materials learned by students. இது பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அதுக்கு முன்னாடியிலேருந்தே இது இந்த கொஸ்டனிங்கிறது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் இல்லையா. அதில் வந்து என்ன கரெக்டாக படிச்சிருக்கியா இல்லையா, உனக்கு இது தெரிஞ்சிருக்கா தெரியலையா, இதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அது செய்கிறாங்க. அப்போ கொஸ்டினிங்கிறது நமக்கு பயன்படுது. இஸ் அன் ஆர்ட் அண்ட் ஸ்கில் விச் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார். அதே மாதிரி அது ஒரு நல்ல ஒரு திறன், ஒரு கலை அப்படின்றாங்க. இதில் எதுக்கெல்லாம் அந்த கொஸ்டினிங் யூஸ் பண்ணலாம், ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு, ஓகே இது தெரிஞ்சிருக்கு இது தெரியல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். அப்போ குழந்தைங்களுக்கு மத்தியில் நம்ம ஓகே கொஸ்டின் கேட்கும்போது நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க புதுமையாக செய்வாங்க, கற்பனையோடு செய்வாங்க. வேல்யூவையும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க, ஓகே இது கரெக்டு இது கரெக்ட் இல்லை அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. Its intended purpose of basically to raise the curiosity of students and elicit involvement for active learning.
ஸோ அவங்க ஆக்டிவாக கற்றுக்கிறதுக்கு அவங்களும் எல்லாத்துலேயும் கலந்து கொள்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நம்ம வளர்க்கணும். Thus the type of thinking it provokes depends on the type of questions asked. அப்போ திங்கிங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த questions which teachers ask in the class are those for which they already know the answer. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஏற்கனவே குழந்தைக்கும் அந்த ஆன்சர் தெரிஞ்சுட்டு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால திங்க் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக நம்ம கொடுக்கணும். ஓவர் 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் பை த டீச்சர்ஸ் கால் ஃபார் இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக்ஸ். 90% கொஸ்டின் எதை பற்றி நம்ம இருப்போம் அப்படின்னா, புக்கில் இருக்க கொஸ்டினை கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்போம். அது மாதிரியும் இல்லாமல் இன்னும் வேறுபட்ட ஒரு ரிலேட்டட் கொஸ்டின்ஸை வெளியிலேருந்தும் கேட்கலாம். தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஹைலி ஸ்ட்ரக்சர்ட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஏற்கனவே இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. க்ளோஸ்டு டைப் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொன்று ஓப்பன் டைப் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. க்ளோஸ்டு டைப் கொஸ்டின்ஸ் வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின் போது என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வேணாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் நியூ வேஸ் ஆஃப் லுக்கிங் ஆர் திங்கிங் அபவுட் ப்ராப்ளம்ஸ். அது ப்ராப்ளம்ஸை பற்றி திங்க் பண்ண முடியும். ஒரு தியரி ஒரு பேப்பராக எழுதுகிறோம் இல்லையா, 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்க தான் ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ். அவங்களால அவங்க ஐடியாஸை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியும். அதில் ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்க முடியும், இதில் நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். செலெக்ஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றதும் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஃபார்மேட் மேபி அது வேர்பலாக இருக்கலாம், வாய் வழியாக கேட்குறதா இருக்கலாம், இல்லை நான் வேர்பல் எழுத்து மூலியமாக இருக்கலாம், இல்லை ஆக்ஷன்ஸ் மூலியமாக இருக்கலாம், இல்லை சிம்பாலிக்காக பிக்சர் மூலியமாக இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் த சப்ஜெக்ட் ஏரியா, அந்த சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்தும் இருக்குது. இன் வேல்யூஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸிங் கொஸ்டின்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் தேர் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் அபவுட் த வேல்யூ பீயிங் டெவலப்டு. அது மாதிரி வேல்யூ டெவலப்மெண்ட்டில் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்குறது. அந்த கொஸ்டின் கேட்குறது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம உதவியாக இருக்கும். எதை புரிஞ்சு கொள்றதுக்கு, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து இந்த வேல்யூஸ் மூலயமா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வளர்க்குறோம், இதை கற்றுக் கொடுக்குறோம். இதோட யூனிட் 5 ஓவர்.